ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான நாளிலும் கூட வேத வசனங்களிலிருந்து இந்த கடைசி நாட்களிலே நடக்கப் போகிற சில காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். எகிப்தின் பாரம், இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். அப்பொழுது எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கும், எகிப்தின் இருதயம் தனக்குள்ளே கரைந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வேகமான மேகத்தின் மீது ஏறி எகிப்துக்கு வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதி நாட்களிலே இந்த எகிப்து தேசத்தில் தானே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு இருந்தார்கள். இந்த எகிப்திலே கடுமையான வேலை செய்து அவர்கள் தங்கள் பிழைப்புகளை நடத்தி கொண்டிருந்தார்கள். பார்வோனின் நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் அப்படியே எகிப்திலே என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை பார்த்து இறங்கினேன் என்று சொல்லி எகிப்திலே போய் இறங்கினார். எகிப்தில் போய் இறங்கினார். மோசேயை தெரிந்து கொண்டார். மோசேயை கூப்பிட்டார். நீ என்னோடு பேசுவதற்கும் நான் உனக்கு கொடுக்கிற நியாய பிரமாணங்களை நீ ஜனங்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காகவும் அப்படியே சீனாய் மலையிலே ஏறி வா என்று சொல்லி சீனாய் மலையிலே இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சீனாய் மலையிலே இறங்கி வந்த பொழுது இந்த அருமையான மோசே மலையில் மேலே ஏறி போனோம். ஏறி போய் அவரோடு கூட 40 நாள் தங்கியிருந்தோம். 40 நாள் தேவனோடு முகமுகமாய் பேசினான். பேசி அவர் கற்பித்த காரியங்கள் எல்லாவற்றையும் இவன் அப்படியே தனக்குள்ளாக வாங்கி கொண்டு அப்படியே கீழே ஜனங்களிடத்திலே வருகிறான். தேவனோடு கூட 40 நாள் பேசினபடியினால் அது முகம் சூரியனை போல பிரகாசிக்கும். அந்த முகத்தை இப்படி பார்க்கறதுக்கே முடியலை. எகிப்து நாட்டிலே அடிமைப்பட்டிருந்த ஜனங்களாகிய இஸ்ரவேல் புத்திரர் அந்த முகத்தை பார்க்க முடியாமல் தவிச்சாங்க. ஆனால் அப்படியே அவன் முக்காடு போட்டு கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிற அருமையான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு காரியம். அப்படி தான் அவர் எகிப்திலிருந்து தம்முடைய ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்தார். இன்றைக்கு எகிப்து தேசம் எங்கே இருக்கிறது? அது பூமியில் தான் இருக்குது, இஸ்ரவேல் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனாலும் இந்த இடத்திலே எகிப்தின் பாரம் என்று எழுதிவிட்டு, இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேலே ஏறி எகிப்துக்கு வருவார். அப்பொழுது எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, எகிப்துக்கு வருவார். திருப்பி எகிப்துக்கு ஏன் போகிறாரு? இன்றைக்கோ யாத்திராகம புஸ்தகத்தில் நடந்து முடிந்த கதை அல்ல. இப்பொழுது ஏசாயா காலங்கள் எவ்வளவோ நாட்களுக்கு பிற்பாடு வருகிறது. ஆனால் இந்த ஏசாயா என்ன சொல்லுகிறான்? எகிப்துக்கு வேகமான மேகத்தின் மீது ஏறி வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேகமான மேகத்து ஏறி வருவார். மேகம் எவ்வளோ ஸ்பீடாக போகுது, எவ்வளோ அருமையாக
ஆகாயத்தில் ஓடுகிறது, மிக வேகமாக ஓடும். அதிக வேகமாக ஓடுகிற மேகங்களை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கி அவர் மேகத்தில் தான் வந்தார். இப்பொழுது வேகத்தில் வருகிறாரா? விக்கிரகங்கள் குலுங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எகிப்தை போல இருக்கிற எல்லா தேசங்கள், எகிப்து என்று சொன்னால் விக்கிரகம் நிறைந்த தேசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்திய தேசமும் அப்படித்தான் காணப்படுகிறது. இந்த இந்தியாவும் எகிப்து என்று சொல்வதிலே இந்த வேதம் அருமையாக பேசுகிறது. வேகமாக வருவார். ஏன் வேகமாக வர, மெதுவாக வந்தானே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். வேகமாய் வந்து என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, விக்கிரகங்கள் குலுங்கும்படியாக வருகிறவர் எதிர்த்து இருதயம் தனக்குள்ளே கரைந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ வருகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எகிப்து தேசத்தில் எத்தனை அற்புதங்களை செய்தார், எத்தனை அடையாளங்களை செய்தார். அவரே இந்தியாவிற்கும் வருகிறார். இந்தியாவிற்கு வருகிறார். இந்த உலகத்தில் அநேக இடங்களில் அநேக நாடுகள் அவருக்கு, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்கிறது. பிடிக்காத ஆண்டவர் ராகிய சிருஷ்டிகரை தொழுது சேவிக்காதபடிக்கு சிருஷ்டியை தொழுது சேவிக்கிற அநேக நாடுகள் இருக்கிறது. அதில் இந்தியா தான் அதிகமாக இருக்குது. அதனால் வேகமாக வராரு. இருதயமே கரைஞ்சு போயிருமா, இருதயமே கரைந்து போய்விடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாரை குறித்து? எகிப்திய ஜனங்களை குறித்து. சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை சேவிக்கிற ஜனங்களின் இருதயங்கள் கரைந்து போகும். அதில் என்ன நடக்கிறது? எங்கு பார்த்தாலும் கஷ்டம், எங்கு பார்த்தாலும் உபத்திரவம், எங்கு பார்த்தாலும் வாதை, எங்கு பார்த்தாலும் வறண்ட சூழ்நிலை வாழ்க்கையிலே. இந்த தேசத்திற்கு அவர் வருவார் என்று எழுதப்பட்டு விட்டு இந்த வேதம் சொல்லுகிறது, சகோதரனுடைய சகோதரனும் சிநேகிதனுடைய சிநேகிதனும் பட்டணத்தோடைய பட்டணமும் ராஜ்யத்தோடைய ராஜ்யமும் யுத்தம் பண்ணும்படியாய் எகிப்தியரோடு போர் கலக்க பண்ணுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாருக்குள்ளேயும் யுத்தம். யுத்தம்னா சண்டை. யாருக்கெல்லாம் சண்டைன்னு முதல்ல எழுதியிருக்கு பாருங்கள். சகோதரனுடைய சகோதரன், சிநேகிதனுடைய சிநேகிதன், பட்டணத்தோடைய பட்டணம், ராஜ்யத்தோடைய ராஜ்யம். ஆனால் இந்தியாவில் போல உலகத்து நாடுகள் நிறையா இருக்குது. அதில் பட்டணங்கள் இருக்கிறது. பட்டணத்துக்கு பட்டணம் சண்டைன்னு எழுதியிருக்கு. சண்டை வருமா? போர் கலக்க பண்ணுவேன் என்று எழுதப்பட்டு விட்டு இந்த வேதம் சொல்லுகிறது, அதனால் எகிப்தியருடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும், அவர்கள் ஆலோசனையை மூழ்கி போக பண்ணுவேன். அப்பொழுது விக்கிரகங்களையும் மந்திரவாதிகளையும் சன்னதக்காரர்களையும் குறி சொல்லுறவர்களையும் தேடுவார்கள். இப்போமே ஜனங்கள் அப்படி தான் தேடுறாங்க. ஆண்டவரை தேடாதபடிக்கு தன்னை உருவாக்கின தேவனை மறந்து மற்ற எல்லாத்தையும் தேடுறாங்கன்னு எழுதிருக்கு. இன்றைக்கு அநேக நாடுகளிலே எப்படித்தான் காணப்படுகிறது. அவங்கள தேடுவாங்களாம். தேடுறதுனால ஆண்டவர் என்ன செய்வார்? நான் எகிப்தியரை கடினமான அதிபதியின் கையில் ஒப்புவிப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடூரமான ராஜா அவர்களை ஆளுவான் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இப்படிப்பட்ட நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கும் இந்த காரியங்கள் பூமியிலே அநேக இடங்களிலே நடைபெறுகிறது. நடைபெறுறதுனால என்ன நடக்கும்னு சொன்னால், ராஜா
நல்லா ஆளமாட்டான், அதிபதி நல்லா ஆளமாட்டான். அவன் ஜனங்களுக்கு கஷ்டத்தையே வரவழைப்பான், நஷ்டத்தையே வரவழைப்பான். பொதுவாக ஒரு ராஜா நல்ல ராஜாவாக இருக்கணும்னு சொன்னால் அவன் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவனாய் காணப்பட வேண்டும், தீமை செய்கிறவனாய் இருக்கக்கூடாது. அவன் ஜனங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிற ராஜாவாக இருக்க வேண்டும். அவன் ஜனங்களுக்கு கடினமான காரியங்களை கொண்டு வருகிறவனாய், நஷ்டத்தை கொண்டு வருகிறவனாய் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த நாட்களிலே இந்த வேதம் சொல்லுகிற வண்ணமாய் பார்க்கும் பொழுது ராஜாவின் மூலமாய் கட்டளை பிறந்தாலே ஜனங்களுக்கு கஷ்டம் வருகிறது. உதாரணமாக இன்றைக்கு உலகம் முழுக்க நடக்குது வரி அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு அதிகமாய் இன்றைக்கு செயல்பட்டு எல்லாரையுமே வருத்துகிறது, எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிறது. பணத்தை பிடுங்குகிறதிலே ராஜாக்கள் தீவிரமாக இருக்கிறார்கள். ஜனங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை பிடுங்குகிறார்கள், ஜனங்களுக்குள்ள பணங்களை பல விதங்களிலே பிடுங்குகிறார்கள். ஆதலால் கொடூரமான ராஜா அரசாளுகிற காலங்கள் வேதம் சொல்லுகிற வண்ணமாக இப்படி காணப்படுகிறதுனால் அவர் வேகமாக வாரார், வேகமாய் வருகிறார். இந்த வேதம் சொல்லுகிறது. அதனால் என்ன நடக்கும் என்று பார்க்கும் பொழுது கடலின் தண்ணீர்கள் குறைந்து நதியும் வற்றி வறண்டு போகும்னு எழுதியிருக்கு. கடலில் தண்ணி குறைஞ்சிரும்னு எழுதியிருக்கு. இன்றைக்கும் குறைஞ்சிக்கிட்டு தான் போகுது. நதி வற்றி வறண்டும்னு எழுதியிருக்கு. அநேக நதிகள் வற்றி வறண்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆறுகளை திருப்பி விடுவார்கள், அரணிப்பான அகல்களை வறுமையாகி வறண்டு போம், நாணலும் வாடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே விவசாயங்கள் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை. விவசாயத்தில் பிரதானமாய் காணப்படுவது தண்ணீர். அந்த தண்ணீரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு இல்லாமல் அப்படியே எல்லாவற்றையும் தண்ணீரை விட்டுவிட்டு, தண்ணீரினால் வருகிற நன்மைகளை விட்டுவிட்டு அதற்கேற்ற நன்மையான காரியங்களை தேடாமல் மற்ற காரியங்களை தேடுகிறார்கள் என்பது அர்த்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டுவிட்டு நதியோரத்திலும் நதிமுகத்திலும் இருக்கிற மடலுள்ள செடிகளும் நதியருகே விதைக்கப்பட்ட யாவும் உலர்ந்து போம், அது பறக்கடிக்கப்பட்டு இல்லாதே போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நதி பக்கத்தில் கூட சரியாக இருக்காது, விளையாது, அங்கேயே வறட்சி என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமான தேவஜனமே, இதெல்லாம் நடக்கிற காலங்களை கவனித்து பார்க்க வேண்டும், நாடுகளை கவனித்து பார்க்க வேண்டும். ஏன் இவைகள் சம்பவிக்கிறது? ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார் கடைசி நாட்களிலும். இதனை நீங்கள் கவனித்து ஞானவான்களாய் காணப்பட்டு அதற்கேற்ற விதமாய் அந்த அந்நிய ஜனங்களுக்கு உடன்படாமல் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்து அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதற்காகத்தான் இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலும் மிக முக்கியமாய் நீங்கள் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, மீன் பிடிக்கிறவர்கள் பெருமூச்சு விடுவார்கள், நதியிலே தூண்டில் போடுகிற யாவரும் துக்கிப்பார்கள், தண்ணீர்கள் மேல் வலைகளை வீசுகிறவர்கள் சலித்து போவார்கள். இதில் எவ்வளோ அழகாக எழுதியிருக்கு பார்த்தீங்களா? மீனால் இந்த பூமியே அருமையான உணவு பதார்த்தமாக மீனை வைத்திருக்கிறது. இந்த உலகத்தில் அதிகமான பேர் மீனைத்தான் சாப்பிடுகிறார்கள், மீனை உணவாக வைத்திருக்கிறார்கள். இந்த ஒரு இடத்துல கொஞ்சம் எழுதியிருக்கு. பைபிள் முழுக்க பார்த்திங்கன்னா மீனை பற்றி நிறைய எழுதியிருக்கு. எங்கே பார்த்தாலும்
ஆண்டவர் கொடுக்கிற இலவசமான மீன், ஆண்டவர் கொடுக்கிற அருமையான சத்தான உணவு. இயேசுவானவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுதும் அவர் மீனை சாப்பிட்டார். சீசர்கள் மீன் பிடிச்சாங்க. சீசர்களுக்கே பிடிக்காமல் ஒன்று அகப்படாமல் இருக்கும்போதும் இவரே வந்து கடலில் இறங்கி நின்று கடல் ஓரத்தில் மீனை பிடிச்சி அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தாருன்னு எழுதியிருக்கு பைபிள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இவ்வளவு அருமையான காரியங்களை செய்கிறாரே இந்த ஆண்டவர், இலவசமாய் கொடுக்குறார். ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? நமக்கு எல்லா கவர்மெண்ட்டும் உலகத்தில் குறிப்பிட்டு நான் சொல்லவில்லை, பொதுவாக எல்லா கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுது? எல்லோரும் வாங்க, இலவசமாக மீனை பிடிச்சிட்டு போங்க, எல்லோரும் சாப்பிடுங்கன்னா சொல்லுது. அதற்கு கட்டுப்பாடுகள், அதற்கு சில சட்டங்கள், அதற்கு சில அமைச்சகங்கள் என்னெல்லாமோ வச்சு, அதுக்கு சில வரிகள் வச்சு, அப்படியே பல விதங்களிலே இந்த மீனை இலவசமாய் பிடிக்காதபடிக்கு தடை செய்கிறார். யாரும் சும்மா போய் கடலில் மீன் பிடிக்க முடியாது. அடுத்த நாட்டுக்காரனும் மீனை பிடிக்கிறவனை பிடிச்சிட்டு போயிடுறான். அதனால் இந்த இவ்வளோ தண்ணியை வச்சு இவ்வளோ அழகான மீனை உருவாக்கி ஆண்டவர் இலவசமாக நல்லா சாப்பிடுங்கன்னு வச்சுருந்தாலும் இந்த மனிதர்கள் தடை செய்து சட்டங்களை போடுகிறார்கள், மீறுகிறார்கள். ஆனால் இந்த வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு கஷ்டமாக இருக்குது. ஏழை ஜனங்கள் என்ன செய்வார்கள்? கர்த்தர் ஏழையை ஒருபோதும் மறக்காதவர், ஏழைகளுக்கு உதவுகிறவர், திக்கற்ற பிள்ளைகளுக்கு இறங்குகிறவர், விதவைக்கு இறங்குகிறவர் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் இவர் இறங்குகிறவராய் திரும்பவும் இந்த பூமியிலே எகிப்தை போல கடினமாய் ஆளுகிற ஜனங்களின் கையிலிருந்து விடுவிக்கிறவராய் வருகிறார். அதுதான் எழுதியிருக்கு. இப்படி ஆளுவாங்க, ஆனாலும் கடைசியில் அவங்களுக்கு என்ன நடக்கும்? இவர் எதற்காக வருகிறார்? அன்றைக்கு விடுவித்த வண்ணமாகவே என்பது மறைமுகமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அருமையான ஆண்டவராகிய இயேசுவானவரும் சீசர்களுக்கு உதவி செய்த வண்ணமாய், சீசர்களை போஷித்த வண்ணமாய், ஜனங்களுக்கு உதவி செய்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு புருஷர் மாத்திரம் 5000 பேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அத்தனை ஜனங்களுக்கு சாப்பாடு போட்டார். இலவசமாக, அதிசயமாக, அற்புதமாக போட்ட வண்ணமாகவே இந்த கடைசி நாட்களிலும் செய்வார். அப்போஸ்தலர் காலங்களுடைய அருமையான காரியம் என்ன என்று பார்த்தால், எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். சாப்பாடா, செலவா, எல்லா காரியத்திலேயும் பொதுவாக தான் வச்சு அனுபவித்தாங்க. எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு. இயேசுவானவர் அன்னைக்கு மீன் சாப்பாடு போட்டார் பார்த்தீங்களா? 5 அப்பம் 2 மீனை வச்சு இவ்வளோ பேருக்கு வருமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வெறும் 5 அப்பம் 2 மீன். புருஷர் மாத்திரம்னு அவங்கள எண்ணிட்டாங்க. 5000 பேர் மிச்சவங்களை எண்ண முடியலை. அது ஏகப்பட்ட பேர். இவ்வளவு வந்திருக்குமா? இது எப்படி வந்தது? இப்படிப்பட்ட அதிசயத்தை செய்கிறவர் தேவன் ஒருவரே, இயேசு ஒருவரே. அப்போ இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிற ஆண்டவரை பார்க்கணும். அவ்வளோ பேருக்கும் சாப்பிட கொடுத்து திருப்தியாய் சாப்பிட்டாங்களாம். நீங்கள் திருப்தியாக சாப்பிடணும்னு சொன்னால் எத்தனை அப்பம் வேணும்? உங்களுக்கு எத்தனை மீன் வேணும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்பங்கள், மீன்கள்
இன்றைக்கி அப்பத்துக்கு பதில் நம்ம ஆப்பம் சுடுறோம், அப்பத்துக்கு பதில் தோசை சுடுறோம், மீனும் சாப்பிட்றோம். எத்தனை மீன் சாப்பிட்லாம்? ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிடணுன்னா எத்தனை தோசை, எத்தனை ஆப்பம், எத்தனை மீன் அப்படின்னா நிறையா. ஒரு மனுஷனுக்கே இவ்வளோன்னு சொன்னால் இப்போ இவ்வளோ பெரிய கணக்கு போடுங்க. இது டோட்டலாக இது எவ்வளோ வரும்? இது எப்படி வந்தது? எப்படி முடிந்தது? தேவனுடைய அதிசயம். அதிசயங்களை செய்கிற நாமத்தை உடையவர் இயேசுவானவர் அப்படியே செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் திரும்ப அப்படியே குறைவுகளை மாற்றப் போகிறார். கடைசி காலங்களிலும் கானா ஒரு கல்யாண வீட்டிலே இயேசு பிரசன்னராக இருந்தார். அப்படியே கல்யாண வீட்டில் இருந்த குறைவை மாற்றிவிட்டார். முதலாவது மகிமையை வெளிப்படுத்தினார், அதிசயத்தை வெளிப்படுத்தினார், அற்புதத்தை வெளிப்படுத்தினார். நன்மை உண்டாயிற்று, சந்தோஷம் உண்டாயிற்று, சமாதானம் உண்டாயிற்று, எல்லாருக்கும் ஆச்சரியம் உண்டாயிற்று, பிரமிப்பு உண்டாயிற்று. அதனால் எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க? இனிப்பாக குடிச்சிட்டு திராட்சை ரசத்தை வந்து எல்லாருக்கும் கொடுத்ததும் இல்லை, வீட்டாரும் குடித்து, வெளியில் இருந்து வந்தவங்களும் குடித்து, கல்யாணம் விட சந்தோஷமாக நிறைஞ்சிட்டு. இன்றைக்கும் அப்படியே நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷமாக இருக்கும்படிக்கு, நிறைவான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இனிப்பான அதிசயத்தை அவர் உண்டு பண்ணுகிறார். இனிமையான காரியங்களை அவர் நடப்பிக்கிறார். அந்த நடப்பிக்கிறவராகிய இயேசுவையே பார்க்க வேண்டும். நடப்பிக்கிறார். எப்போவுமே அவன் எழுதி வச்சுருக்கிறான். பார்த்தீங்களா? ஏசாயா மீனை பற்றி இவ்வளோ அழகாக எழுதி வச்சுருக்கிறான்னு சொன்னால் அதை எப்படி பிடிப்பாங்க என்று எல்லாம் எழுதி வைத்திருக்கிறான். வலைகளை வீசுகிறவர்கள், தூண்டில் போடுகிறவர்கள். அப்போது நாம் மிகுந்த கவனமாக கவனித்து இந்த ஆண்டவரிடமிருந்து அதிசயங்களை பெற்றுக்கொள்வதிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போ தான் எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்க. ஆக இந்த மனிதனுக்கு அதிசயத்தை செய்திருக்கிறார், இந்த மனிதனுக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் நம்மை காணும் பொழுது அவர்களும் ஆச்சரியத்திற்குள்ளாய் மாறுவது மட்டுமல்ல, அவர்களும் விசுவாசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்போ எவ்வளவு அருமையான காரியம், எவ்வளவு அருமையான காரியம். வேதம் சொல்லுகிறது, மீன் வளர்க்கிற குளங்களை கூலிக்கு அணை கட்டுகிற அனைவருடைய அணைக்கட்டுகளும் உடைந்து போகும்னு எழுதி. மீன் வளர்க்கிற குளங்கள்னு எழுதி, அணைக்கட்டுன்னு எழுதியிருக்கு. மீன் வளர்க்க குளங்கன்னு எழுதியிருக்கு பாருங்கள். தான் இன்றைக்கே மீன் வளர்க்காங்க. ஏசாயா காலத்துலேயும் எழுதியிருக்கு பாருங்கள். மீன் வளர்க்குறதுக்கு குளங்களே வச்சுருந்தாங்களாம். இது ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு. அன்றைக்கி மீன் வளர்க்குறதுக்குன்னு குளங்களை ஏற்படுத்தினாங்கன்னு சொன்னால் இன்றைக்காவது டெக்னாலஜி கூடுதலாக இருக்குது. ஆனால் அன்னைக்கு குறை. ஆனாலும் அப்போ குளங்களை வெட்டுன்னா லேசான காரியமா? நீ புதுசாக யாரும் குளங்களை நிறையா வெட்டுதாங்களா? இருந்த குளமே இருக்குது, இருந்த குளங்களுக்கே தண்ணியே காணும். எவ்வளோ மழை பெஞ்சு வெள்ளம் போனாலும் அநேக குளங்கள் நிரம்பவே இல்லாமல் போயிடுது. ஏன்னா நம்ம வச்சுருக்கிற டெக்னாலஜியில் அதை ஆக்கப்பூர்வமாய் செலவழிக்காமல் வீணாக கடலில் போய் கலக்குது. குளம் நிரம்பலை. தண்ணி போகிற தண்ணியை திருப்பி விடுறதுக்கு முடியலையே, விவசாயத்தை பெருக்குவதற்கு முடியலையே. புதிதான குளங்களை எங்கே போய் வெட்ட? ஆனால் அந்த காலத்தில் குளங்களை வெட்டி மீனை வளர்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி அணைக்கட்டெல்லாம் கட்டியிருந்தாங்கன்னு எழுதியிருக்குன்னா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். இதெல்லாம் ஆண்டவர் ஏன் எழுதி ஞாபகப்படுத்துகிறார் தீர்க்கதரிசியின் மூலமாய் என்று பார்க்கும் பொழுது அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எண்ணவே முடியாது, எண்ணி முடியாத அதிசயங்கள்.
அந்த அதிசயங்களில் தான் அந்த காலத்து ஜனங்களுக்கே அருமையான ஞானத்தை கொடுத்திருந்தார், அருமையான புத்தியை கொடுத்திருந்தார். ஆதலால் அவர்கள் அருமையான வேலையை செய்தார்கள். இன்றைக்கு கூலிக்கு வேலை செய்கிறவர்கள் ஏனோ தானோ என்று உண்மையாய் செய்வதில்லை. ஆனால் அந்த காலத்தில் உண்மையாய் வேலை செய்தார்கள், உண்மையாய் வேலை செய்தார்கள். உண்மையாக வேலை செஞ்சதுனால நடந்த காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது மிக நேர்த்தியான காரியங்கள் நடந்தது. மிகவும் நேர்த்தியான காரியங்கள். ஆதலால் தான் அவர்களுக்கு அருமையான பலன்களும் வந்தது. இந்த வேதத்திலே பார்க்கிறோம், அவர்கள் ஞானிகள் எங்கே? சேனைகளின் கர்த்தர் எகிப்தை குறித்து பண்ணின யோசனை அவர்களுக்கு தெரிவிக்கட்டும், அல்லது தாங்களே அறிந்து கொள்ளட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்கள் ஞானிகள் எங்கே? எல்லாத்தையும் ஆண்டவர் கட்டளையிட்டு தானே செய்தாங்க. வேறு எப்படி செய்ய முடியும்? மனிதர்களை உருவாக்கினவரே அவர், மனிதர்களுக்கு ஞானத்தை கொடுத்தவர் அவர். அந்த ஞானம் இன்றைக்கு எங்கே போய்விட்டது என்று ஆண்டவர் கேள்வி கேட்கிறவராய் காணப்படுகிறார். கேள்வி கேட்கிறவராய். கடைசியில் என்ன செய்வார்னு எழுதியிருக்கு தெரியுமா? அதை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். 21ஆம் வசனத்தை வாசிங்க, பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தியருக்கு அறியப்படுவார். எகிப்தியர் கர்த்தரை அக்காலத்திலே அறிந்து அவருக்கு பலிகளோடும் காணிக்கைகளோடும் ஆராதனை செய்து கர்த்தருக்கு பொருத்தனைகளை பண்ணி அவைகளை செலுத்துவார்கள். கடைசியில் பார்த்தீங்களா, எகிப்தியருக்கு அறியப்படுவார், அவர்களுக்கு வெளிப்படுத்தி விடுவார். அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி தேவன் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொண்டு அவர்களுக்கு ஆராதனை செய்வார்கள், பலிகளோடு காணிக்கைகளோடு. அப்படியே உற்சாகத்தோடு சந்தோஷமாய் ஆராதனை செய்யும்படிக்கு எகிப்தியர்களை மாற்றி வைத்திருக்கிறார். பொருத்தனைகளை பண்ணி அவைகளை செய்வார்களாம். எவ்வளோ அருமை! நம்மளை விட கூடுதலாக மாறிடுவாங்களாம், இஸ்ரவேல் ஜனங்களை விட அதிகமாக மாறிடுவாங்களாம். ஆதலால் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிற எகிப்து ஜனங்களை தேவன் நாளைக்கு மாற்றப் போகிறார், இந்த காலங்களிலே மாற்றப் போகிறார். அவருக்கே ஆராதனை, அவருக்கே ஆராதனை. யாவர் கண்களை மூடி நாமும் அவர்களோடு கூட அவர்களை விட அதிகமாக ஆராதனை செய்யும்படிக்கு எங்களுக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் ஏனோ தானம் என்று இந்த நாட்களிலே இஸ்ரவேல் சந்ததியார் நாங்கள் காணப்படுகிறோம். எகிப்து ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள், நஷ்டப்படுகிறார்கள், உபத்திரப்படுகிறார்கள். நீர்தான் பண்ணினீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் அறியாமையினால் செய்கிற தவறை ஆண்டவரே அவர்கள் அறிந்து விடும்படிக்கு நீர் செய்தீர். அவர்களை மனம் திரும்பும்படிக்கு அவர்கள் எவ்வளவோ வருத்தப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். ஆனாலும் கடைசியிலே இந்த எகிப்தியர் ஆண்டவராய் இயேசுவை அறிந்து கொள்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. தாங்கள் வணங்கின மற்ற எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு உண்மையான இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடி வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நமக்கு கோடி ஸ்தோத்திரம். அப்படி என்றால் இன்றைக்கு எங்கள் மத்தியில் இருக்கிற ஜனங்களையும் ஆண்டவரே எகிப்தை போல காணப்படுகிற ஜனங்களை நீர் மாற்றுகிறீர், உண்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆத்தும ஆதாயம் பெருகிறது, உண்மை நாங்கள் துதிக்கிறோம். கடைசி நாட்களிலே வெளிப்படுகிற ரட்சிப்பு எழும்பி வந்திருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரம். இது இப்பொழுதே இறங்குவதாக, இந்த எகிப்தை போல் இருக்கிற ஜனங்களுக்குள்ளாய் இப்பொழுதே அவர்களை மாற்றுவதாக, இப்பொழுதே அவர்கள் ஆராதனை செய்யும்படிக்கு புறப்படுவார்களாக. அவர்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்கிற கர்த்தர் ஆண்டவரே, நாங்களும் எந்நேரமும் எப்பொழுதும் எல்லா காலத்திலும் துதித்து போற்றி ஆராதனை செய்யும்படிக்கு தயவு கூறுவீராக. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் ஆராதனை செய்யவும் ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவாராக. அதன் மூலமாய் சகல காரியங்களிலும் விடுதலை உண்டாவதாக, சகல கட்டுகளிலும் விடுதலை உண்டாவதாக, சகல வியாதிகளிலிருந்து விடுதலை உண்டாவதாக. அப்படியே நீர் ஆசீர்வதித்து இவர்களை உயர்த்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் அருமை பிதாவே, ஆமீன்.